ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி அவன் இல்லாமல் குக்கரில் ஈஸியாக ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அடுத்து புளிக்காத கெட்டி தயிர் மெஷரிங் கப்பில் 1 கப்பு எடுத்துக்கலாம். தயிரை கட்டிகள் இல்லாமல் விஸ்க வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இது கூட பவுடர் சுகர் 1.5 கப்பை சேர்த்துக்கோங்க. திருப்பியும் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் சுகரும் நல்லா கலக்கிற வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், எண்ணெய் தெரியவே இல்லை. இதே மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் 2 கப் நைஸ் ரவா எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. அடுத்ததாக காய்ச்சி ஆறின பாலை 1/2 கப் எடுத்துக்கோங்க. பாலை நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அடுத்து ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பட்டர் சீட் போட்டு அதுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கருக்குள்ளே ஒரு ரிங் வச்சுட்டு மூடியில் கேஸ்கெட் இல்லாமல் மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் ஃப்ரீ ஹீட்டில் விட்டுருங்க. இப்போ ஊற வச்ச ரவை கலவையில் மீதம் இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மைதா மாவை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவை கலவையில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க.
இது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கேக் மோல்டில் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியை தூவி விட்டுக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற ரவா கலவையை கேக் மோல்டில் 3/4 டின் வர்ற வரைக்கும் ஊற்றுங்க. திருப்பியும் மேலாக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியை போட்டுக்கோங்க. இப்போ மோல்டை கிச்சன் மேடையில் கொஞ்சம் டப்பு டப்புன்னு தட்டிக்கோங்க. கேப் இல்லாமல் மாவு ஃபுல்லாகிக்கும். அடுத்து குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மோல்டை குக்கருக்குள்ளே வச்சுட்டு லிட்டை மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். 40 to 45 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு கத்தி வச்சு கேக்கில் குத்தி பாருங்கள். 2 பக்கமும் ஒட்டாமல் வரணும். இப்போ கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஆறட்டும். கேக் ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு மோல்டில் சுற்றி ரவுண்டாக இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்து மோல்டு மேலே வச்சு கேக்கை தலைகீழாக கவுத்திட்டு தட்டுங்க. இந்த பட்டர் சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு கட் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்பாஞ்ச் மாதிரி ரவா கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.